உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஒரு மாநிலத்துடைய தேர்தல் முடிஞ்சு ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்கு அந்த மாநிலத்தில். அந்த ட்ரெயினுக்குள்ளே அப்பொழுது ஜெயித்த முதல்வரும், அந்த சமயத்தில் எலெக்ஷன் முடிஞ்ச சுட சுட ஜெயித்த முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் வந்து ஒன்றா பயணிக்கிறாங்க. அப்படி ஒரு எளியும் புனியமான அந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய தேர்தல் பயணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து வாழ்க்கையில் இனி மீட் பண்ணவே கூடாதுன்ற அளவுக்குலாம் வந்து பேசின ஒரு பேச்செல்லாம் இருந்தது. ஆனால் அந்த ரயில் பெட்டியில் ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிறாங்க. ஒரு பரஸ்பர சந்திப்பு, அது ஒரு நட்போட சந்திப்பு. பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக ஊடகங்கள், அன்றைய பிரிண்ட் மீடியாவில் அது பெரிய அளவில் எழுதப்பட்டது. இந்த மாநிலத்தில் மட்டும்தாங்க அது சாத்தியம், வந்து வேற எந்த மாநிலத்தில் அது சாத்தியமே கிடையாது அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. வந்து இந்தியாவில் இது வேற எங்கே இல்லை, நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் உம்மன் சாண்டி வந்து முதல்வர், பினராயி விஜயன் வந்து எதிர்கட்சி தலைவர். ஒரே ரயில் பெட்டிக்குள்ளே ஒரு ரயிலுக்குள்ளே பயணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பார்த்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. இது சொல்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த பக்குவம், இந்த 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 ஒரு பெருந்தன்மை, இந்த ஒரு முதிர்ச்சி, இந்த ஒரு அனுபவ அறிவு கேரளாவுக்கு மட்டும்தான்பா அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா? அதை இன்னைக்கு விஜய் துக்குநூறாக உடைத்து விட்டார் என்பதுதான் மிகச்சரியான உதாரணம். ஏன்னா விஜய் ஜெயிச்சிட்டாரு. இன்னைக்கு 17வது சட்டமன்ற பதவியேற்பு விழா, சட்டமன்ற கூட்டம். என்ன வேணாலும் ஆட்சி அதிகாரம் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாம் பண்ணிக்கலாம், ரைட்டு, உக்காந்தாச்சு. ஆனால் நாகரிகத்துடைய உச்சம், மரியாதையுடைய அன்பு எங்கே தெரியுதுன்னா, முன்னாள் முதல்வர் போங்க, அவர் வீட்டுக்கு போங்க, அவரை மீட் பண்ணோம் அப்படின்ற இடம் தாங்க மிகப்பெரிய இடம். அது நெகிழ வச்சிருச்சு. அப்படியே தேர்தலுக்கு முன்னாடி பாருங்க, வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. என்னங்க வந்து ஒரு முதல்வர் போய், அவர் எவ்வளோ ஒரு பெரிய மனுஷன், வந்து அவரை போய் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்றீங்க, ஸ்டாலின் சார் அப்படின்னு கூப்பிட்றீங்க. உங்களுக்கு என்னங்க விஜய், வந்து உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும், உங்களுக்கு வயசு என்ன, உங்கள் அனுபவம் என்ன, உங்கள் பக்குவம் என்ன அப்படின்னு. ஆனால் எந்த இடத்துல அவர் வந்து மரியாதை குறைவாக பேசவில்லை விஜய். அதுதாங்க ஸ்டாலின் அங்கிள் கூப்பிட்றதுக்கான விஷயம் என்ன, அவரோட மகன் வயசு, மகனை விட இன்னும் கொஞ்சம் ஒரு வயசு மூத்தவராக இருப்பாப்புல, அவ்வளோதான், அங்கிள் தானே அவர். அப்புறம் ஸ்டார்னு கூப்பிட்டாரு. ஆனால் நாகரிகமற்ற முறையில், மேடை நாகரிகமற்ற முறையில் திமுகவினரே, தலைவர்களே சொல்கிறேன் நான், வந்து கடுமையாக தலைவர்களை பேசுனதெல்லாம் உண்டு, ஒருமையில் பேசுறது உண்டு. அப்புறம் வந்து அவங்க பர்சனல் அட்டாக் வச்சு பேசுறது உண்டு. அவங்கள வந்து தாறுமாறாக பேசுறது வந்து விஜய் எங்கேயும் அவர் பேசுனதுன்னா ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார்னு பேசினார். சரி, அது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு முதல்வர் ஆகிட்டார். வந்து அவர் வீட்டுக்கு, ஆழ்வார்பேட்டை வீட்டுக்கு போனோடனே அப்படி ஒரு வரவேற்பு அவரும் வந்து. இதுதான் வந்து அனுபவ முதிர்ச்சி, இதுதான் பெருந்தன்மை, வளர்த்த விதம் வாங்கல. அதுதான் நீங்கள் எங்கள் தங்கன்னு ஒரு படம், அந்த படம் வந்து எம்ஜிஆர் செம்ம பீக்கில் இருக்காரு. எம்ஜிஆருடைய கால் ஷீட்டு குதிரை கொம்பு. கலைஞர் வந்து எம்ஜிஆர் கிட்ட கேட்டதாக ஒரு தகவல் வந்து, யாருக்காக, அவருடைய மரும் புள்ள முரசொலி மாறன், அவருக்காக, அவர் தயாரிப்பில் ஒரு கால் ஷீட் கொடுங்க அப்படின்னு அந்த படம் பண்ணி கொடுத்தாரு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பார். ரெட்ஜைட் மூவிஸ்ன்னு ஒன்று ஆரம்பிச்சு, இதை வந்து விஜய் அண்ணன் கால் ஷீட் தராரு அப்படின்றதுக்காக தான் நான் ஆரம்பித்தேன். அவர் கால் ஷீட் கொடுக்கலன்னா நான் அந்த நிறுவனத்தையே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த படம் தான் குருவி. என்ன சொல்லுவாங்க, நீர் அடித்து நீர் விலகாதுன்னு. இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறவங்க அரசியலில், சினிமாவும் நாளைக்கு ஒரே காலில் போக வேண்டியதாக இருக்குன்னு. அப்படி தேர்தலுக்கு முன்னாடி கடுமையான விமர்சனங்கள், ரெண்டு பேரும் மாறி 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 இது பண்ணிட்டு இருந்தாலும் விஜயை வந்து பயங்கரமான அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. வந்து அட எங்கையா, வந்து சும்மா எங்கயா. இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கான ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் எல்லாம் தேர மாட்டாரியா அப்படின்னு நாம் நினச்ச ஒரு நபர் இன்னைக்கு உட்காந்து கோட்டு சூட்டோடு வந்து உட்காந்து முதல்வர் நாற்காலில் உட்காந்துட்டாருன்னா என்னையா அது. வந்து பல பேர் வந்து ஜெலுசலோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வயிற்றுச்சல் தாங்க முடியல. என்ன பண்ணாலும் அதுதாங்க உண்மை. வந்து மக்கள் என்ன தீர்ப்பு எழுதுனாங்களோ அந்த தீர்ப்பை மாற்ற முடியாது. அதே வேளையில் விஜய்க்கும், விஜய் அவர்களுக்கும், விஜய் கட்சியினருக்கும், விஜய் எம்எல்ஏக்கும் சொல்கிறது என்னன்னா, இது அவங்களா கொடுத்த ஒரு இடம், அது இது அவங்களா கொடுத்த ஒரு வாய்ப்பு. மக்களை கடந்த ஆட்சி மீதான வெறுப்பு, கடந்த ஆட்சி மீதான கோபம், கடந்த ஆட்சி மீதான ஒரு கடுமையான ஒரு எரிச்சல்,
அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களை அரியணையில் ஏற்றி உட்கார வச்சிருக்காங்க. நீங்கள் அதே தவறை பண்ணிவிட மாட்டீர்கள், பண்ணவும் கூடாது. அது தலைமை விஜய் பார்த்துப்பார். ஏன்னா அந்த ஒற்றை முகத்துக்காக தான் 1.25 லட்சம் ஓட்டு உங்களுக்கு வந்திருக்குது. சரி, அதை விடுவோம். இங்கே சட்டமன்ற கூட்டம் நடந்தது, பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அதில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்தது. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சட்டமன்ற கூட்டம் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் என்ன வந்து வேட்டி சட்டப்பா. ஆளுநர் பதவியேற்பு விழா பண்ணும்போது கூட என்ன இது விஜய் வந்து கோட்டு சூட்டில் வந்துட்டார் அப்படின்னு. காலம் மாறும்போது மாறிக்கிட்டே இருக்க வேண்டியது தானே. காலகாலமாக வேட்டி சட்டை, அதன் பிறகு முதல்வர் வந்து பேண்ட் சட்டையில் வந்தார், அப்புறம் துணை முதல்வர் டிஷர்ட்டில் வந்தார். தமிழக அரசியல் வரலாற்றிலே, சட்டமன்ற வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு சும்மா ஒரு வெள்ளைக்கார மாதிரி இப்படி வந்து கோட் சூட்டோடு வந்து உட்காந்து ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இது கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கங்க. மாற்றம்னு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா. அப்போ உடையில மாற்றம் பண்ணிட்டா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கணும் இல்லைங்களா. ஆரம்பிச்சு தானே ஆகணும். அதெல்லாம் தாண்டி ஒரு சாமானிய மக்கள், நான் திரும்ப சொல்றது என்னன்னா, இன்று தாவேகாவில் இருந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தலைமைச் செயலகம் எங்கு இருக்கிறது என்று பல பேர் கூட தெரியாதுங்க. வந்து இது உண்மை. ஒருவேளை அவங்க பஸ்ஸில் போகும்போது பார்த்துட்டு இருக்கலாம், ஒருவேளை வந்திருக்கலாம், அவங்க எம்எல்ஏ கூட்டின்னு வந்திருக்கலாம், அல்லது சினிமாவில் பார்த்துருக்கலாம், செய்தியில் பார்த்துருக்கலாம், சில பேர் வந்து கூட பார்த்துருக்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு சாமானியர்கள், சேலத்தை சேர்ந்த எம்எல்ஏ பார்த்திபன், அவர் உட்காந்து நெடுஞ்சானா விழுந்தே கும்பிட்டார். அப்புறம் ஒரு அமைச்சர் பதவி ஏற்றுக்கிற கீர்த்தனா அந்த வெற்றி சான்றிதழே கொண்டு வரல. இது என்னென்னா உற்சாகத்துடைய வெளிப்பாடு தான். வந்து ஒன்றும் தெரியல அவங்களுக்கு. பல பேர் துண்டோடு வந்திருந்தாங்க. இது கரெக்டாக அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. வந்து வரலாமா அப்படின்னு. முதல் முறை தானே வந்து. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பூரிப்புங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து வெள்ளைக்காரன் வந்து உட்கார்ந்த இடம், அங்கே வந்து ஒரு ஆங்கிலேயர் உட்கார்ந்த இடம். அதன் பிறகு எத்தனை முதல்வர்கள் அங்கே உட்காந்துட்டாங்க. வந்து இன்னைக்கு வந்து விஜய்ன்ற ஒருத்தர் வந்து இருக்கார், வந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த இளைஞர்களுடைய ஒரு ரோல் மாடல். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முதல்வருக்கு மாண்புபடி முதல்வருக்கு ஒரு வணக்கம் சொல்லணும். ஒரு வணக்கம் சொல்லிட்டு தான் அதன் பிறகு நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. உதயநிதிலாம் சொல்லவே இல்லை. இன்னைக்கு வீட்டுக்கே கிளம்பி போயிட்டார். அவர் உள்ள ஒரு வெஞ்சன்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்க. ஏங்க அவங்க வீட்டிலாம் நம்ம போனோம், வண்டியை திருப்புங்க. இந்த எளியம் பூனைன்றவங்கள்ல அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு தமிழக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய இதுவாக பண்ணியிருக்காருங்க. ஒரு தொடர்ச்சியாக கலைஞரை கருணாநிதி ஒரு தீய சக்தி, கருணாநிதி ஒரு தீய சக்தின்னு அந்த அம்மையார் எங்கே போகிற இடம் பூரா வந்து அந்த பக்கம் கூட நான் திரும்ப மாட்டேன்னு. இன்னும் கேட்டால் ஒரு சம்பவம் கூட இருக்குதுங்க. வந்து போயஸ் கார்டன்லேருந்து நம்ம வெளியே வந்து ஒரு தடவை வர்றப்போ பார்த்தீங்கன்னா, அந்த குயின் மேரிஸ் காலேஜ் பக்கத்தில் கலைஞருடைய ஃபோட்டோ எக்கச்சக்கமாக போஸ்டர் அடித்து ஒட்டிட்டு இருக்கிறாங்க. ஒட்டிட்டு வண்டியை யூ-டர்ன் அடித்து திரும்பி போயிட்டு ஒரு போஸ்டர் கூட அடுத்த 5 நிமிஷத்தில் அங்கே இருக்கக்கூடாது, எவனும் அங்கே ஒட்டக்கூடாதுன்னு. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது வந்து, அது என்னவோ அவங்களுக்கு பர்சனலாகவோ இதுவாகவோ ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருந்தது. கலைஞரை பார்த்தீங்கன்னா எங்கேயும் வந்து ஒரு சமயம் ஒரு பர்சனலாக திட்டிருக்காருன்னு தெரியல, பொது மேடைகள்லையும் பத்திரிகையாளர் சந்திப்பீங்களோ அந்த அம்மையார்கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்னு தான் சொல்லுவார் கட்டி பெறதில்லை. ஆனாலும் 2 பேரும் சந்திச்சுப்பாங்க அப்படின்னா காலத்தால் அது கிடையவே கிடையாது, அது நடக்கவே இல்லை. எம்ஜிஆர் கலைஞரை கூட சந்திச்சுக்கலிங்க முதல்வரான பிறகு வந்து. ஆனால் இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு பக்குவம் வந்து. ஏன்னா விஜய தற்கூரி நீங்கள், விஜயோடைய தொண்டர்களை கடுமையான தற்கூரி நீங்கள், அப்புறம் பவுடர் பூசன் நீங்கள், அணில் குஞ்சு நீங்கள். நீங்கள் பார்த்தீங்களா, யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை வந்து இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் அப்படியே இங்கே முடிச்சுட்டு முதல்வரை பார்த்துட்டு வைகோ அவர்களை பார்த்துட்டு அடுத்தடுத்து பார்த்துட்டு ஒரு நன்றி சொல்கிற விஷயம் வந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட தேர்தலுக்கு முன்னாடி சின்ன பசங்க போய் வெள்ளாமல் பண்ணால் விளைச்சல் வீட்டுக்கு வந்து சேராது. அது மாதிரி இவன்லாம் பொடி பசங்க, இந்த தாவேக்காவில் இருக்கிறவன்லாம், அவன்லாம் தேர்தலில் நின்று வெற்றின்னு ஒரு வெள்ளாமையை வந்து வீட்டுக்காக கூட்டின்னு வர போகிறாங்க, எடுத்துன்னு வர போகிறாங்க அப்படிலாம் உட்காந்து பேசினப்போ இந்த சின்ன பசங்க தான், இந்த தற்கூரிங்க தான், இந்த அணில்கள் தான் எவ்வளோ ஒரு பக்குவத்தை பார்த்தீங்களா. இதுதான் அரசியலுடைய உச்சம். இதுதான் விஜயோடைய ஒரு மாண்புன்னு கூட சொல்லலாம். அவராக வந்ததா, அவருக்காக சொல்லி கொடுத்தாங்களா தாண்டி அதை மறுத்து கூட இருக்கலாம்ல விஜய் வந்து. ஏங்க நான் ஏங்க போனோம், என்ன நான் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டேன்னு என்னென்ன ஒரு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பர்சனலாக என்ன அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சம்பவம் போதுங்க, கரூர் சம்பவம்.
கரூரில் தான் விஜயோடைய அந்த அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் பண்ண போகிறோம் முடிவோடு தான் பண்ணப்பட்டது. அது அதோட காலிடா அப்படின்னு தேர்தல் ரிசல்ட்டுக்கு முந்தின வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்கல்ல. 41 உயிர் படுபாவி, 41 உயிர். அவராங்க காரணம் திரும்ப சொல்றது அது பின்னணியில் என்ன இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியும். அப்படி அவர் தான் விஜய் தான் காரணம் அப்படின்னா கரூர் மக்கள் அடியோடு காலி பண்ணியிருக்கணும்ல. இல்லை தமிழக மக்களே தாவேக்கான்ற ஒரு கட்சியை விஜயை ஜெயிச்சிருக்கூடாது. இல்லை நீ 108 பேரை எடுத்துன்னு உட்கார வச்சிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் வென்றவுடன் இன்னைக்கு சட்டப்பேரவையில் போயிட்டு கையெழுத்து போட்டு பதவி பிரமாணம் ஏற்றுட்டு எம்எல்ஏவை ஏற்றின பிறகு கரூர் கிளம்பி போயிருக்கணுங்க. உண்மையாக போயிருக்கணும். அந்த மக்களுடைய அந்த ஆத்மா வாழ்த்தி இருக்குது விஜய. உண்மையா அது 1000 காரணம் 1000 விமர்சனங்கள் இன்னும் விசாரணையில் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி போயிருக்கணும். ஆனால் விரைவில் செல்ல போகிறார். விரைவில் போக போகிறார். இதெல்லாம் மீறி இது என்னென்ன விமர்சனம் பண்ணீங்க விஜய் அதை தாண்டி ஒரு இளைஞர் இப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அரசியல் நகர்வை கொண்டு போயிருக்கார். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.